கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தை நம்ம விசுவாசிக்கணும். we must believe in the authority and the power of God. கீழ்ப்படிதல். நம்ம ஏன் இதை கீழ்ப்படியணும்? நம்ம ஏன் இதுக்கு அடங்கி இருக்கணும்? நம்ம எதுக்கு இது செய்யணும்? நம்ம ஏன் பாஸ்டர் பேச்சை கேட்கணும்? நம்ம ஏன் லீடர் பேச்சை கேட்கணும்? இதாங்க பிரச்சனை. I'm telling you that there could be some storm in your house. உங்க வீட்ல சில அலைகள், காற்று, புயல் எழும்பி இருக்கலாம். என்ன எழும்பி இருக்கலாம்? காற்று புயல் எழும்பி இருக்கலாம். அது நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறதா முதலாவது உங்களுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. I always believe this. You can't cast out a demon. The demons will never obey your word unless you obey the word of God. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. Hallelujah. The devil, the demons obey the obedient soul. நீங்க தேவனுக்கு கீழ், நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படி இருக்கீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து கீழ்ப்படி ஆரம்பிக்கும். அதான் சொல்றேன், you pray mountains to depart. Mountains are not obeying. ஆண்டவரே, இந்த மலையை பார்த்து நான் பேசுறேன், மலை அகன்று போ. நவரவே மாட்டேது. மலை அகன்று போ, நவரவே மாட்டேது. இயேசு நாமத்துல போ, நவரவே மாட்டேது. ஏன் நவர மாட்டேது? நீ போதா நவரவே இல்லையே. உன்னை பார்த்து நவரவே மாட்டீங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், வணங்கா கழுத்து ஜனத்தை போல ஸ்டபன், அவ்வளோ ஸ்டபன். முடியாது, நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் பண்ணுவேன். That's why your things are not fruitful. அதனால தான் உன் ஊழியம், உன் வேலை, உன் வாழ்க்கை எதுவுமே கனி இல்லாம இருக்குது. You are so stubborn. You are so stubborn. You are not submissive. Our VIP, he did not choose to rebel. He obeyed. And because he obeyed, he has people who obeys him. அவன் கீழ்ப்படிகிற மனுஷனா இருந்த வசிதான் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. Because he was obedient to the master, the authority was given to him. Basic understanding. Basic anything. ஆமாவா இல்லையா? உங்க கையில அதிகாரம் வேணும், வல்லமை வேணும்னா முதலாவது நீங்க கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். You want to move the mountain, you want to shake the planet, you must be obedient son to God. இல்லனா ஒன்றும் நவத்த முடியாது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். See, today நம்ம ஆண்டவர் நம்புறேன் அப்படின்றோம், ஆறுதலுக்குன்னு சொல்றோம். ஆமா பாஸ்டர், நான் ஆண்டவர் நம்புறேன். ஆனா எப்படி பாஸ்டர்? அங்கேயே தெரிந்தவங்க நம்பலன்ட்டு பாருங்க. காரணம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னார்னா தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். இயேசு சொன்னான், அவனுக்கு தெரியுது இந்த இயேசு சாதாரண ஆள் இல்லை. He is the king, in the realm of the spirit, he is the king. அவர் சொன்னா தூதர்கள் அவருக்காக புறப்பட்டு வருவார்கள். ஏன்னா அவன் கேள்விப்பட்டிருக்கான், அவர் பேசி காற்றும் கடலும் அப்படியே அமைதியாக மாறிடுச்சான். அவங்களா அந்த நாட்கள் அதெல்லாம் நல்லா தெரியும், கப்பல் பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு வார்த்தையில் அமைதியாக ஆனது இந்த விஷயம் அப்படியே ஊருக்கே பரவிருச்சு. எப்படி? கண்டிப்பா அந்த பக்கம் ஆள் பார்த்துருப்பாங்க, இயேசு கப்பலில் வரதை பார்த்துருப்பாங்க, நடுவில் இந்த பக்கம் ஆள் பார்த்துருப்பாங்க. இந்த டைம்ல கரெக்டா வந்து என்ன இருக்குது, கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இயேசு போயிட்டு திருப்பி சேஃபாக வந்துட்டார். பெரிய ஆச்சரியம். எப்படி? என்ன நடந்துச்சு? எப்படி உங்க இயேசு சேஃபாக வந்தீங்க? எப்படி சேஃபாக வந்தீங்க? அவர் நாங்கள் போற பாதையில தூங்கிட்டு இருந்தாரு, காற்று பயங்கரமா அடித்தது, புயல் அடித்தது, நாங்களே பயந்துட்டோம் உயிர் போக போகுதுன்னு சொல்லி அவரை போய் டென்ஷனில் எழுப்புறோம். திருப்பி எழுந்து காற்று அப்படியே அமைதியாக ஆக்கிட்டு எங்களை பிடிச்சி துப்பி எடுத்துட்டாரு. அப்படித்தான் விஷயம் போயிருக்குது. அப்போதான் இந்த இந்த 120 ஐடியா வந்துச்சு. என்னது, இயேசு சொல்லி காற்றும் கடலும் அமைதியாக ஆகுதா? அப்போ ஒரு வார்த்தையில் அப்படியே ஒரு வெள்ளம் இருக்குது, அப்படியே ஒரு அதிகாரம் இருக்குது. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், நானே ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன். ஓகே, நான் சொன்னாலும் நடக்குது. இவர் சொன்ன காற்றும் கலந்து கண்டிப்பா என்னோட வேலைக்கு சுகமாக்க முடியும். நீங்க ஒரு மனுஷனை தெரியாம அந்த மனுஷனை உதவி தர மாட்டீங்க. இவரை பார்த்தா வியாதி குணமாகும், இவரை பார்த்தா அற்புதம் நடக்கும். விசுவாசம், சாதாரண விஷயம். நல்லா அறிந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கீங்க, அற்புதம் நடக்கும் பாஸ்டர். எப்படி நடக்கும் அது எங்களுக்கு தெரியல, ஆனா எப்படி நடக்கும் இயேசு பார்த்துக்குவார் அப்படிவீங்க. நீங்க இன்னும் ஆழமா போகலன்னு அர்த்தம். நம்ம அங்க நின்று செபிக்கும் பொழுது கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். உங்க பிரச்சனை வீட்டில் இருக்கா, அங்கேயே ஆட்கள் அனுப்புவார். உங்க பிரச்சனை இருக்கிறப்ப வீட்டில் இருக்குதா, ஆபீஸ்ல இருக்குதா, கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். ராம் முழுவதும் யாரு? தானியேல் எங்க இருக்கிறான்? சிங்க கேபில இருக்கிறான். மன்னர் ராஜா வந்து கேட்கிறான், தானியேல் தானியேல், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாத்தினாரா? ஆமா ராஜாவே, என்று காப்பாத்தினாரு. நான் உத்தமன் என்று அறிந்து ராம் முழுவதும் என்னை பாதுகாக்கிறதுக்கு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா தூதர்கள் வந்து வேலை செஞ்சே ஆகணும். நீங்க சொல்ல, பாச நாளைக்கு என் பாஸ் கத்துறதுக்கு இருக்கிறான், என் சீட்டை கிளிக்கிறதுக்கு இருக்கிறான், பயப்படாதீங்க, அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார்.
ஒரு விரோதமா சில ஆட்கள் எழும்பியிருக்கலாம். அந்த சிங்கத்தின் வாயில கட்டி போடுகிறது கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஒருவேளை நீங்க சொல்ல ஒரு காரியத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், என்னால வெளியே வர முடியலன்ட்டு பேதுரு தூங்கிட்டு இருக்க முடிய தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சிறைச்சாலையை விட்டு உங்களையும் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். No matter what kind of prison you are in, you are coming out tonight. இந்த ராத்திரி சிறைச்சாலையை விட்டு வெளியே வரீங்க. சிறைச்சாலையை விட்டு வெளியே வரீங்க. நீங்க இன்னைக்கு அந்த சங்கிலிகள் எல்லாம் உடையுது. ஹல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படுது. Nothing can hold you because God's authority and power is working over you. கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரமும் உங்கள் மேல செயல்படுது. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், முதல் யுத்தம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமலேக்கியர் கூட நடக்குது. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னே பார்வோனுக்கு என்ன வந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அமாவலியா, அடிமைங்களுக்கு கத்தி பிடிக்க தெரியாது. கத்தி பிடிச்சாலும் வெங்காயம் வெட்ட தான் தெரியும், மனுஷனை வெட்ட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப ஆண்டவர் செங்கடலை பிறந்து வெளியே கொண்டு வந்து முதல் யுத்தம் நடக்குது. யோசுவா தான் கொஞ்சம் ஸ்கில் இருக்குது, யோசுவா தான் கொஞ்சம் தைரியம் துணிச்சல் இருக்குது. அவன் தான் நடத்துறான் அந்த படைய. யுத்தத்துக்கு போறாங்க, கத்தியை சரியா பிடிக்க தெரியல, கத்திய பிடிக்க தெரியல. ஆனா அங்க எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் 1000 பேரை திரட்டினான், 2 பேரு 10,000 பேர் தட்டி விட்டாங்களாம். ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமா இல்லையா? அடிமைங்களுக்கு சண்டை போட தெரியாத எகிப்தியர் கத்து கொடுக்கவே இல்லை. ஏன் கத்து கொடுக்கல? கத்து கொடுத்தவங்க நம்மளே போட்டுருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு எதையுமே கத்து கொடுக்கல. பட் எஜிப்சியன் ஆர் வெல் ட்ரெயின், நல்ல ட்ரெயின் ஆயிருக்காங்க அதுக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சண்டை போட தெரியாது, கவசத்தை மாட்ட தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்க யுத்தத்துல போய் ஜெயிச்சுட்டு வராங்க. அமலேக்கியர் சாதாரண ஆட்கள் இல்ல, நல்லா ட்ரெயின் பண்ண ஆளுங்க. ஹல்லேலூயா. ஆயுதங்களை பிடிக்க தெரியும். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கீழே யுத்தம் நடந்துட்டு இருக்குது, மேல மோசே என்ன பண்றாரு? 2 கையை தூக்கி மேல நிக்கிறார். மோசே கையை தூக்கும் பொழுதுல யோசுவா அப்படி ஜெயிச்சுக்கிட்டே போறாரு. மோசைக்கு இப்ப ஷோல்டர்லாம் வலி எடுத்துருச்சு, கையை கொஞ்சம் லைட்டா கீழே இறக்குறாரு. யோசுவா அடியே போயிட்டு இருக்கான். திருப்பி தூக்குற, திருப்பி போறான், திருப்பி போறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்புறம் புரிஞ்சு, ஓ, கையை தூக்கும் போது கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் ஒரு விட்டு தான் வெட்டுறான், ஒரு வெட்டுறான், கத்தி ஒரு புதுசு வச்சுக்கோமே. ஆனா 1000 பேர் வந்து சாகுறாங்க. எப்படி முடியுது? என்ன நடந்துக்கிற இடத்துல கத்திய இவன் ஒரு ஸ்டெப் தான் விசிறான். ஆனா 1000 முறை அங்க விசிறப்படுது, தூதர்கள் செய்றாங்க. நீங்க சொல்லுவீங்களா, ஒரு அடி எடுத்துவீங்க, 10 அடி, அதுதான் இது. ஹல்லேலூயா. See, God did not say, இப்ப நீங்க வேடிக்கை பாருங்க, நான் எப்படி எகிப்தியரை வெளியே கொண்டதும் கூட அப்படி கிடையாது. நீ போ, இப்ப நான் உனக்கு எபினேசரா உதவி செய்றேன். ஹல்லேலூயா. ஒரு எபினேசரா உனக்கு உதவி செய்கிறார், உதவி கொடுக்கிறார், தூதர்களை அனுப்புகிறார். நான் சொல்றேன், most of the thing that you were grumbling all the time, எதை கொடுத்தா நீ முறுமுறுத்துக்கிட்டு ஐயோ எப்படி ஐயோ எப்படி, இந்த வார்த்தை பாய்ப்பீங்க பார்க்க மாட்டீங்களா? ஐயோனா என்ன? இப்ப சாபம் எப்படி வருது உங்க வாழ்க்கையில? உங்க வாயினால் தான் வருது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, ஆமா இல்லையா? யூ ஆர் பிளெஸ்ட் பீப்பிள். ஆனா உங்க வாய் என்ன வார்த்தை வருது? ஐயோ அப்படின்னு வருது. ஐயோ யாதான் அப்படி இருக்குதோ, ஐயோ யாதான் அப்படி இருக்குதோ அப்படின்றீங்க. ஆமா இல்லையா? we declare things by our own mouth. சொந்த வாயிலே நம்ம சொல்றோம். ஓகே, முறுமுறுக்காதீங்க, நீங்க சாபத்தை கொண்டு வராதீங்க. கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் நிற்பார், தூதர்களை அனுப்புவார். எதுக்கு? எக்கச்சக்கமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க ஹெவன்ல, வேடிக்கை பார்க்கறதுக்கா? அவங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லையா? வேலை கொடுக்கறது இல்லையா? I'm telling you the truth. அவங்க உங்களுக்கு ஊழியம் செய்றாங்க. The angels are sent to minister for you. They are like servants to you. உங்களுக்கு அவங்க பணியிட செஞ்சுதான் ஆகணும். கர்த்தர் அவர்களை உருவாக்குனதே அவர் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக தான், போர் செய்கிறதுக்காக தான். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டுல ஏராளமான தூதர்கள் இருப்பாங்க. The angels will be ascending and descending, ஏறி இறங்கி கொண்டு இருப்பாங்க. அது கர்த்தரோட வீடு, கர்த்தர் பிள்ளைங்களோட வீடு. அதான் பொறுத்து இருக்குது. நீங்க வீட்டுல இருந்து கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வர மாட்டாங்க, டார்க் ஏஞ்சல்ஸ் தான் வரும். நைட்ல உங்கள்கிட்ட டேட்டிங் பண்ணும். இது உங்களுக்கு தான் பொறுத்து இருக்குது. பரிசுத்தமான காரியத்தை செஞ்சீங்கன்னா பரிசுத்த தூதர்கள் அங்க இருப்பார்கள். அவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க அசுத்தமான காரியத்தை செஞ்சீங்கன்னா அசுத்தமான தூதர்கள் தான் வந்து சேருவார்கள். ஸோ கர்த்தருடைய தூதர்கள் கூடவே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், தூதர்களை அனுப்பி உங்களை சிறைச்சாலையை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா.